Thou hast sent Lazarus back to earth. Except to my wife and my brother. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23, 24. லூக்கா 16 வசனங்கள் 23, 24. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே, I am tormenting in this agony, fire, hell fire. இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நரகம், வேதனை உள்ள இடம். இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை ஓமைகளாக பேசியிருக்கிறார். பேரபிள் ஓமைகள்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக அப்படின்னு சொல்லுவோம். அது என்னவென்றால், ஒரு கருத்தை சொல்லி அதற்காக ஒரு சிறு கதையை சித்தரித்து தயாரித்து அதன் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்துவது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அப்புறமா கூட டைரெக்டாக மேட்டரில் இறங்குறாரு. அதே 16ஆம் அதிகாரம் 19 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்போ இது நடந்த நிகழ்ச்சி. இது உதாரணம் அல்ல, ஓமையும் அல்ல. இதில் வரும் கதாபாத்திரங்களை பார்த்தீர்களா? ஐஸ்வர்யவான், லாசரு. அதற்கு பிறகு பாருங்க, அவன் பாதாளத்தில் போய் வேதனைப்படும் பொழுது அங்கே பாருங்க, கற்பனை கதையல்ல, ஆபிரகாமின் மடியில் லாசரு உட்கார்ந்து இருக்கிறதை இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்து பார்க்கிறான். பாதாளத்தில் இருந்து பரதீசில் இருக்கிற ஆபிரகாமின் மடியிலே அந்த லாசரு, உலகத்திலே இந்த ஐஸ்வர்யவானிடத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்ட இந்த தரித்திரன் லாசரு அங்கே ஆபிரகாமின் மடியில் இளைப்பாரி கொண்டிருக்கிறதை இந்த ஐஸ்வர்யவான் பார்த்து, இப்போ அவன் என்ன கேட்கிறான்? ஒரு சொட்டு தண்ணீரை கேட்கிறான். பிச்சைக்காரனிடத்தில் பிச்சை கேட்ட பிச்சைக்காரன் இவன் தான். பிச்சைக்காரனிடத்தில் பிச்சை கேட்ட பிச்சைக்காரன், உலகத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தவன், இப்பொழுது நரகத்திலே, அந்த வேதனையிலே, பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். அப்போ இது கதை அல்ல, கற்பனை அல்ல, ஓமையும் அல்ல. எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நிகழ்ச்சி தெரியாதா? இது எந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்று தெரியுமா? மோசே காலத்தில் நடந்திருக்கிறது. அதனால தான் கடைசியில் பாருங்கள், அவன் சொல்கிறான் பாருங்க, அவர்களுக்கு 29, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அப்போ மோசே காலத்தில் இந்த உரையாடல் நடக்குது. பேரடைஸ் டு பிட், அதாவது பாதாளம் வேறு, எரிநரகம் வேறு. ஆனால் எரிநரகத்தின் தன்மை, வேதனை பாதாளத்திலேயும் உண்டு. அதே போல தான் பேரடைஸ் வேறு, பரலோகம் வேறு. பரலோகத்தின் இன்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் அந்த பரதேசியிலும் உண்டு. அப்போ இங்கே பாருங்கன்னா, இவன் கேட்குறான், அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். முடியுமா இது? செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழுந்து போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கொள்வார்களா அல்லது பயப்படுவார்களா? பேய் பிசாசு என்று சொல்லி பயந்து ஓடி போவார்கள். அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறாரு,
கடைசி வசனம் அப்படி தான் முடியுது. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆக இது ஊமை அல்ல. மோசே காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்து இங்கே ஞாபகப்படுத்தி சொல்கிறார். அதுதான் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் உண்டானது பழைய ஏற்பாடு, இயேசு பிறந்தது புதிய ஏற்பாடு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்றால் அவர் மோட்ச பேரின்பத்தில் இருந்ததை அப்படி சொல்கிறார். இயேசு பூமிக்கு வந்து தான் 2020 வருஷம் ஆகுதே தவிர அவர் காலகாலமாய் யுகாயுகமாய் சதா காலமும் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அந்த அலசல். ஐஸ்வர்யவான், லாசரு, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் ஒரு கற்பனையோ கட்டுக்கதையோ கிடையாது. ஐஸ்வர்யவான், லாசரு, மோசே, அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ அவன் அந்த பணக்காரன் கதறான், நான் தான் வந்துட்டேன், எனக்கு பூமியில் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வராமல் 27 பார்த்தீங்கன்னா, அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். முடியுமா? அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறேன், மோசே வச்சிருக்கிறேன். அப்போ ஊழியர் மோசே இருந்த காலம் என்று தெரிகிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஊழியர்களை வைத்திருக்கிறேன், நரகத்தை குறித்து எச்சரித்து பிரசங்கிக்கிற பவுல் மலரடிகள் வைத்திருக்கிறேன், இன்னும் எத்தனையோ ஊழியர்களை வைத்திருக்கிறேன், இயேசு வருகை பற்றி பேசுகிறவர்களை வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் செத்துப்போன ஒருவன் உயிரோடு எழுந்து போய் பிரசங்கம் பண்ணினாலும் நம்ப மாட்டார்கள். ஏற்கனவே உயிரோடு அங்கே இருக்கிற ஊழியர்கள் சொல்லி அவர்கள் நம்பட்டும், நம்பினால் நம்பட்டும், அவர்கள் மோட்சத்திற்கு வரட்டும், நம்பாவிட்டால் அவர்கள் நம்பாமலேயே நரகத்திற்கு போகட்டும். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நரகத்தில் பிரவேசிப்பீர்கள் என்று தான் இயேசு சொன்னார். எல்லாரும் கெட்டு போவீர்கள். இது பாதிப்பீர்களே. ஆனால் இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இதை சித்திர ஒரு கற்பனை கதையாக அல்ல, நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அப்போ இதில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? வேதனை உள்ள இடம். பாருங்க, ரொம்ப எச்சரிக்கிற ஒரு வார்த்தை. 23, பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அந்த காலகட்டத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், பாதாளத்தில் இருக்கிறவங்க பரதீசில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கும் நிலைமையில் அது இருந்திருக்கிறது, பார்த்து பேசும் அளவுக்கு. ஆனால் ரெண்டுக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது. இதை சொல்கிறார் பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி கேட்குறப்போ சொல்கிறார், அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் சொல்லிட்டார் தெளிவா. அப்போது அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக இவன் அலையிறான் பாருங்க. அப்போ நரகம் எவ்வளோ கொடுமையான ஒரு இடம். தண்ணீருக்காக அலைவார்கள், ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே கிடையாது. 26, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வருவோம் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வர முடியாது, பார்த்து பேசலாம், வர முடியாது. இந்த இன்பமயமான பேரடைஸில், இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருந்து பாதாளத்துக்கும் யாரும் வர முடியாது. பாதாளத்தில் வேதனைப்படுகிறவர்கள் சரி கொஞ்ச நாளாவது அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு இங்கே வர முடியாது. போனால் போனதே. அதான் நித்தியம்னாங்க. நரகம் நித்தியம், பரலோகம் நித்தியம்.